நம்ம வந்து மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மாவு அரைச்சி இங்கே பாருங்கள், உளுந்து மாவு அரைச்சி வச்சுருக்கோம். உளுந்து மாவு வந்து 1/2 கிலோ உளுந்துக்கு இது நம்ம வந்து அதாவது 2 டம்ளர் உளுந்துக்கு 1/4 டம்ளர் வந்து புழுங்கரிசி போட்டு ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம மாவு வடை மாவு அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கருவேப்பிலை தேவை. கருவேப்பிலை வந்து பொடிசாக நறுக்கி கருவேப்பிலை, பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி பச்சை மிளகா வச்சுருக்கோம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் வந்து இந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம். இஞ்சி வந்து நான் இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் அரைக்கிறதுக்கும் ஒரு சின்ன துண்டு போட்டிருக்கேன். நம்ம ஒரு சின்ன துண்டும் நறுக்கியும் வச்சுருக்கோம். அது இப்படி போட்டால் சூப்பராக நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஒரு வானலி சட்டியில் வந்து ஆயிலை ஊற்றி கொதிக்க விடுவோம். இது கொதிக்க விட்டுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு இந்த பேப்பரை வந்து இந்த எண்ணெய் நம்ம வந்து ஆயில் பேப்பரையே நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதிலையே இந்த வடையை தட்டி போடலாம். நம்ம எப்படி பச்சை மிளகாயும் போட்டுருவோம், மிளகும் போட்டுருவோம், இஞ்சி வந்து ஒரு துண்டு வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். நறுக்கி வச்சுருக்கோம் அது பொடிசாக. இது வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுடலாம் பொடிசாக நறுக்கி. சின்ன வெங்காயம் தான் போடணும், போட்டால் ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அது வந்து இது பிசைஞ்சிடலாம். பிசைஞ்சு தட்டி போட வேண்டியதான். இந்த வடை வந்து ரொம்ப மொறுன்னு இருக்கும். அதாவது நம்ம புழுங்கரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கிறதுனால வடை வந்து மொறுன்னு டேஸ்ட்டாகவும் பஞ்சாகவும் இருக்கும். அதே நேரத்தில் மொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அந்த பாலித்தீன் பேப்பரில் வந்து நம்ம எண்ணெய் இருந்திருக்கும்ல, அதில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கறணும். நம்ம வந்து அந்த பாலித்தீன் பேப்பரில் வந்து நம்ம எண்ணெய் இருந்திருக்கும்ல, அதில் எடுத்து இந்த மாதிரி உருட்டி நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கறணும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். வடை பாருங்கள், புஷ்ஷுன்னு வருது. நல்லாயிருக்கும். இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த பக்கம் நம்ம திருப்பியாச்சு, வேகம். வடை வந்து இங்கே பாருங்கள் வெந்துருச்சு. நம்ம வந்து இந்த நேரத்துக்கு எடுத்தால் போதும். இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வெள்ளையாகவும் எடுக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்பவும் கருத்து போய் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் எடுத்தால் தான் சூப்பராக இருக்கும். நல்லா மொறுண்டு நல்லா வாசமாக ருசியாகவும் நல்லாவும் இருக்கும். நம்ம இந்த வடை ரெடி ஆயிடுச்சு. உளுந்து வடை, அதாவது இது வந்து மெதுவடைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பராகவும் அருமையாகவும் ருசியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள்.